ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட மோஸ்ட் அவைட்டட் மேட்ச்னே சொல்லலாம். ஸோ எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மேட்ச் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்க இருக்கக்கூடிய ஒரு மேட்ச். ஸோ எல்லாருமே பயங்கரமான எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்த ஒரு மேட்ச்னே சொல்லலாம். அப்படியாப்பட்ட மோஸ்ட் வெயிட்டட் மேட்சான இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்க இருக்கக்கூடிய ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட ஐந்தாவது மேட்ச். இந்த ஐந்தாவது மேட்சுக்கான ஒரு ஃபுல் பிரிவு தான் நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் ஆல்பர்ட். வெல்கம் டு தமிழ் பெல் யூடியூப் சேனல். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கக்கூடிய மேட்சுக்கான ஒரு ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலியமா ஜாயின் பண்ணுங்க. நிறைய ஃபேக்கான சேனல்ஸ் இருக்கு. நான் திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் டச் பண்ணீங்கன்னா நம்ம சேனலுக்கு கொண்டாந்து விட்டுரும். லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் கிராண்ட் லீக்ஸ்க்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்போர்ட் எஸ்ல இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷன், குபேராவில் கூட டியோ ஆப்ஷன் இப்படி எல்லாமே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லாஸ்ட் மினிட்ஸ் அப்டேட், பிச் ரிப்போர்ட் இப்படி எல்லாமே அதில் குரூப்ல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நேம பயன்படுத்தி ஃபேக்கா இருக்கிறவங்க எல்லாம் அந்த பிரைம் அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பிரைம்ல எதுவும் பண்றது இல்லைன்னா நம்ம வந்து எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நான் என்ன டீம் போடுறோம் அதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்றேன். விருப்பம் இருக்கிறவங்க அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது 1 or 2 பேர் சேஞ்ச் பண்ணி கூட ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எல்லாரும் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல X11 ஆப்ல ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஃப்ரீ கிவ்வே 15,000 ரூபாய்க்கான ஒரு ஃப்ரீ கிவ்வே. நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் ஆட் பண்ண தேவையில்ல. ₹0 என்ட்ரி ஃபீஸ்ல நீங்க ஜஸ்ட் ஆப் இன்ஸ்டால் மட்டும் பண்ணீங்கன்னாவே அதுல வந்து ₹0 என்ட்ரி ஃபீஸ் காட்டும். அதில் நீங்க கட்டி கூட நீங்க வின் பண்ணிக்கலாம். இதுல 3 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்ஸும் வந்து இதுல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த பர்டிகுலர் மேட்சுக்காக. அது மட்டும் கிடையாது, இந்த பர்டிகுலர் மேட்ச்ல நீங்க வெறும் ₹16 என்ட்ரி ஃபீஸை வச்சு நீங்க கட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தீங்க அப்படின்னா iPhone 16 வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஸோ iPhone 16 நீங்க வாங்கணும் அப்படின்னா இந்த மேட்ச்ல ஒரு ₹16 என்ட்ரி ஃபீஸ்ல வந்து நீங்க பிளே பண்ணலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் வர்றவங்களுக்கு இந்த பிரைசஸ் வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான யூசர்ஸ் தான் இருப்பாங்க, கம்மியான ஸ்பாட்ஸ் தான் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ₹16 கட்டி கூட இந்த கான்டெஸ்ட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். iPhone 16 வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த வீக்கெண்டுக்கு டமக்காக டெபாசிட் ஆஃபர்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க 21 இருந்து 23 வரைக்கும். ஸோ ₹100 இருந்து ₹4,990 வரைக்கும் கட்டிங்கன்னா அமௌண்ட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 3% ரியல் கேஸா கொடுக்குறாங்க. 5,000 இருந்து ₹9,990 வரைக்கும் நீங்க எவ்வளவு ஆட் பண்ணாலும் 4% எக்ஸ்ட்ராவா ரியல் கேஸ் தராங்க. ₹10,000 மேல எவ்வளவு ஆட் பண்ணாலும் 5% வரைக்கும் அவங்க ரியல் கேஸ் தராங்க. அதுக்கு இந்த கோடை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ரோமோ கோட்ஸ் வந்து டெபாசிட் பண்ணும்போது கீழே வந்து ப்ரோமோ கோட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க இந்த ப்ரோமோ கோட்ஸை போட்டீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வந்து ஆட் ஆகும். இந்த ஆஃபர்ஸையும் பயன்படுத்திக்கோங்க. மறக்காம இந்த கான்செப்டை பயன்படுத்திக்கோங்க. வேணும் ₹16 நம்ம என்ட்ரி கட்டி பிளே பண்றப்போ மேபி நம்மளோட லக்கில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தோம் அப்படின்னா ஐபோன்ஸ் வந்து தராங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. சரி, ஓகே. மேட்சை பொறுத்த வரைக்கும் 23 பிப்ரவரி மதியம் 2:30 இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. மேட்சை பொறுத்த வரைக்கும் துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம், துபாயில தாங்க இந்த மேட்ச் நடக்குது. துபாயில விளையாண்ட முதல் மேட்ச்ல இந்தியா வின் பண்ணிட்டாங்க பங்களாதேஷ் அகைன்ஸ்டா. பாகிஸ்தான் வந்து இந்த சீரீஸ்ல விளையாண்ட முதல் மேட்ச்ல வந்து லாஸ் ஆகிக்கிட்டு திரும்ப வந்து இந்தியா கூட விளையாட வராங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் 2 டீமுக்குமே முக்கியமான மேட்ச். கிட்டத்தட்ட இந்த மேட்சை வின் பண்ணிட்டாவே ஒரு அரையிறுதிக்கான ஒரு தகுதியை வந்து நம்ம தகுதி பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த மேட்ச் வின் பண்ணால் மட்டும்தான் இந்த சீரீஸ்ல லைவா இருக்க முடியுங்கிறது பாகிஸ்தானுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ 2 பேருக்குமே முக்கியமான ஒரு மேட்ச். துபாய் இன்டர்நேஷனல் பிச்சில் பொறுத்த வரைக்கும் இங்க லாஸ்ட் மேட்ச் பார்த்திருந்தாவே தெரியும், ரொம்ப 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 ஸ்லோவா இருக்கும் பிச்சு. அவுட்ஃபீல்ட் எல்லாமே ரொம்ப ஸ்லோவா இருக்கும். பெருசா ரன்ஸ் எதுவும் ஃப்ளோலாம் இருக்காது. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டர்ன் இருக்கும், ஆனால் பெருசாக விக்கெட்ஸ் அசெட்ஸ் இருக்காது. ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு நல்லாவே அசெட்ஸ் இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எல்லாமே ஃபாஸ்ட் பாலர்ஸ் நிறையவே விக்கெட்ஸ் எடுப்பாங்க. அவங்களுக்கு பால் நல்லாவே ஸ்கிட் ஆகி வரும். பேட்ஸ்மென்ஸ் கொஞ்சம் பொறுமையாக ஆடினாங்கன்னா ஒரு 260 அப்படிங்கிறதே வந்து ஒரு சூப்பரான ஒரு டோட்டலாக வந்து இருக்கும். அதை சேஸ் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுவாங்க. 260 ரன்ஸ் அடிச்சுட்டாவே அது வந்து ஒரு போதுமான ஸ்கோராகவே இருக்கும். மோஸ்ட்லி இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பாலர்ஸோட டாமினேஷன்ஸ் இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து டர்ன் இருந்தாலுமே அவங்களால எக்கனாமிக்கலா அந்த அளவுக்கு தான் பண்ண முடியுது. பெருசா அவங்களுக்கு விக்கெட்ஸோட அசெட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். வெனுவில் பொறுத்த வரைக்கும் 34 மேட்ச் நடந்திருக்கு. அதுல 12 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 21 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. சேஸ் பண்ற டீமுக்கு மெஜாரிட்டியான வின்னிங்ஸ் வந்து இந்த வெனுவில் வந்து கிடைச்சிருக்குது. ஹெட்வர்ட் ரெக்கார்ட் கடந்த 5 வருஷத்துல 3 முறை மட்டும்தாங்க இந்தியாவும் பாகிஸ்தானும்
மோதி இருக்காங்க. இவங்க 2 பேருமே இந்த மாதிரி ஐசிசி டோர்னமெண்ட் ஏதாவது நடந்தா, பிக் டோர்னமெண்ட்ஸ் ஏதாவது நடந்தாதான் அதில் தான் ஆடிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 7-8 வருஷமாவே சம்திங், எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாவே இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல ஒரு 3 மேட்ச் வரைக்கும் தான் இவங்க 2 பேரும் பிளே பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியா அப்பர் ஹேண்ட், பியூர்லி அவங்க தான் அப்பர் ஹேண்டா இருக்காங்க. 2 மேட்ச் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து நோ ரிசல்ட்ல வந்து போயிருக்கு. ரீசெண்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 ஓடிஐல இந்த வெனுல 193 தான் ஆவரேஜான ஸ்கோராவே இருக்கு. 64 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 41 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வெறும் 23 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் மெஜாரிட்டியான விக்கெட்ஸை இந்த வெனுல வந்து எடுக்கிறாங்க. இந்தியன் டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 மோஸ்ட் ப்ராபபிலி சேம் காம்பினேஷனோட தான் வர போறாங்க. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, சுமன் கில் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், அக்சர் பட்டேல், கேஎல் ராகுல் இந்தியன் டீமோட விக்கெட் கீப்பர். அடுத்ததா ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, முகமது ஷமி, ஹர்ஷித் ராணா, குல்தீப் யாதவ். இது வந்து இந்தியன் டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் பாகிஸ்தான் டீம்ல ஃபக்தர் சமான் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு இன்ஜுரி ஆயிட்டாரு. ஸோ அவரை வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லாவே ஒரு ஆட மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு பதில் இமாம் உல்லக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்திருக்காங்க. அவர் டைரக்டா பிளேயிங் குள்ள வருவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அப்படி இருந்தாருன்னா டைரக்டா அவர் இமாம் உல்லக் ஓபன் பண்ணிடுவாரு. கம்ரான் குலாம் இந்த மேட்ச் உள்ள வந்து ஒரு 1-down வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சப்போஸ் இமாம் உல்லக் உள்ள வரல அப்படின்னா பாபர் அசம், சாத் சாக்கில் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. அடுத்ததா கம்ரான் குலாம், முகமது ரிஸ்வான் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், ஆகாஷ் சல்மான், தாகிர், குஸ்தில் ஷா, ஷஹீன் ஷா அஃப்ரிடி, நசீம் ஷா, ஹாரிஸ் ராஃப் அண்ட் அப்ரார் அஹ்மது. இது வந்து பாகிஸ்தானோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன். பர்சனலா நான் உங்கள்கிட்ட சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த மேட்ச்ல மோஸ்ட்லி ஸ்மால் லீக்ஸையும் சரி ஃபேண்டசியை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த அளவுக்கு ரிஸ்கான மேட்ச் ஆனால் கண்டிப்பா இல்லை. மேட்சை என்ஜாய் பண்ணி நீங்க பாருங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய முக்கியமான மேட்சஸ் என்ஜாய் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபேண்டசி பிளே பண்றப்போ நம்மளுடைய டீம்ல இருக்கக்கூடியவங்களே கூட யாராவது ஒருத்தவங்களை நம்ம மிஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். மிஸ் பண்ணிருப்போம். அவங்க ஆட வரப்போ அவங்க அவுட் ஆனா பரவாயில்ல. அந்த ஏன்னா நம்ம ஃபேண்டசி பிளே பண்றோம், அந்த மனநிலை தான் போகும் நமக்கு. ஸோ முக்கியமான மேட்ச்ல ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபேண்டசி பிளே பண்ணாதீங்க. இல்ல நான் நார்மல் பர்சன் தான், நான் கேம் வந்து கேமா தான் பார்ப்பேன், இது வேற அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க மட்டும் பிளே பண்ணுங்க. நான் ஆப்ஷன்ஸ் வைஸ் ஓவராலா மட்டும் சொல்றேன். இதுல இன்டெப்டா இவங்க ஃபிளாப் அப்படிங்கிறப்போ அது எனக்கு சரியா படலை. நான் கொஞ்சம் ஓவராலா யாருக்கு என்ன ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் சொல்லிட்டு நார்மலான ப்ரிவியூ மட்டும் நான் இந்த மேட்சுக்கு கொடுக்குறேன். ஃபேண்டசியை பிளே பண்றத நான் மோஸ்ட்லி தவிர்த்துருவேன். நான் உங்களுக்கு டெமோ டீம்ஸ் மட்டும் கொடுக்குறேன். நான் மோஸ்ட்லி இந்த மேட்சை வந்து தவிர்த்துட்டு நான் என்ஜாய் பண்ணி மேட்சை தான் பார்ப்பேன். ஸோ ஒரு சின்ன சஜஷனா உங்களுக்கு சொல்றேன். பாபர் அசாமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் ரொம்ப ஸ்லோவான ஒரு சேஸ் பண்ணி ஆடினப்போ ரொம்ப ஸ்லோவா ஆடினாருங்கிற மாதிரி விமர்சனங்கள் அவர் மேல வந்துச்சு. பட் டாப் ஆர்டர்ல விக்கெட்ஸ் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அது இல்லாம ஆப்போனண்ட் இருந்த ஃபக்தர் சமானால் ஓடி ரன் எடுக்க முடியல. நிறைய வந்து அதுலயே டாட் ஆயிடுச்சு. அதுதானே தவிர அவரோட நியூட்ரலான கேமை தான் ஒரு ஆடினாரே தவிர ரொம்ப ஸ்லோ இதெல்லாம் கிடையாது. மேட்சை பார்த்திருந்தவங்களுக்கு தெரியும். ஸோ பாபர் அசாம் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காங்க. எல்லாத்துலயுமே ஓடிஐயா இருக்கட்டும், T20 எல்லாத்துலயுமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் அவரோட பேட்டிங்ல இருந்து மினிமம் 30ல இருந்து ஒரு 35 ரன்ஸ் வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் இருக்கு. அது மட்டும் கிடையாது, பாபர் அசாம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 1 கேச்சஸும் பிடிச்சி அது மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் அவருக்கு கிடைக்கும். அதெல்லாம் அவருக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலா இருக்கும். சாத் சாகில் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க. லாஸ்ட் மேட்சை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மேட்சும் அதே தான் கான்செப்ட் தான் நடக்க போகுது. சாத் சாகில் வந்து பாத்தீங்கன்னா இன்சியலா முகமது ஷமிட்ட இருந்து ஏர்லியரா அவரோட விக்கெட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா முகமது ஷமி லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டா ரொம்பவே சூப்பரா வந்து போல் பண்ணுவாரு. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அதே சேம் பேனோட தான் நடக்க போகுது. லாஸ்ட் மேட்ச் 5 விக்கெட் எடுத்திருந்தாரு. இப்ப வந்து சாத் சாகில் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா முகமது ஷமிட்ட இருந்து சாத் சாகில்கிட்ட ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் இருக்கும். ஐ திங்க் ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் தாங்க அவருக்கு இருக்கும். கம்ரான் குலாம் இந்த மேட்ச் அவர் உள்ள வந்தாருன்னா உங்க டீமோட ஒரு டிஃபரன்சியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. பர்டிகுலர்லி செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா, சேஸ் பண்ண போறாங்க பாகிஸ்தான் அப்படின்னா கம்ரான் குலாம் உங்க டீமோட ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. ஸோ கம்ரான் குலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சேஸ் பண்ண போறாங்க, அவர் உள்ள இருந்தாருன்னா சேஸ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவரோட டிஃபரன்சியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. ஐ திங்க் மினிமம் ஒரு 40 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இன்டென்ட் உள்ள ஒரு பிளேயர் அவரு. முகமது ரிஸ்வான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. விக்கெட் கீப்பர் மூலமா கண்டிப்பா 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு சாலிடா கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படின்னா. ஸோ செகண்டா பேட் பண்ண வரும்போது மினிமம் 35 to 40 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. அதுவே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா முகமது ரிஸ்வான் பேட்டிங்ல இருந்து ஒரு 50ல இருந்து
70 ரன்ஸ் வரைக்கும் கூட வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு 20 to 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100ல இருந்து ஒரு 120 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்து முகமது ரிஸ்வான் இருப்பாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா முகமது ரிஸ்வான் உங்க டீமோட ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து நீங்க அவரை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஆகா சல்மானுக்கு இந்த மேட்ச் ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் கம்மியாக போகுது பவுலிங்ல. ஏன்னா நம்ம இந்தியன் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பெருசா யாரும் இல்லை, வெறும் ரைட் ஹேண்டர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஆகா சல்மான் பவுல் பண்ணுவதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாகுது இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. இப்போ பவுலிங்ல அவரோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் கம்மியாகுது. பேட்டிங்ல அஸ் யூசுவல் அந்த 20 to 25 ரன். இந்த மேட்ச் அவர் ஃபேண்டசி டீம்ல வருவாரான்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ லாஸ்ட் மேட்ச் அவருக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தது. பேட்டிங்ல வந்து சம் கான்ட்ரிபியூட் ஒரு 40 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சாரு. ஃபேண்டசி டீம்ல வந்துட்டாரு. நிறைய பேர் அவருக்கு கேப்டன் எஸ்கேப்னா ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த மேட்ச் அவர் இந்த ஃபேண்டசி டீம்ல வருவாரா அப்படின்னாவே மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அவர் பவுல் பண்ண போறது இல்லை. பவுலிங்கான ஃபேண்டசி வேல்யூ கம்மியாக போகுது. பேட்டிங்ல வந்தாலும் கண்டிப்பா ரவீந்திர ஜடேஜா அக்சர் பட்டேல் 2 பேர்த்துல இருந்து யாராவது ஒருத்தவங்கள்ட்ட அவரோட விக்கெட்டை விடுவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஆகா சல்மான் இந்த மேட்ச் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் பெருசா ரன்ஸ் அடிக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது. தாகிரோட பேட்டிங்ல இருந்து இவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் எல்லாமே இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருக்குதுங்க. ஸோ 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிடறாரு. தென் பேட்டிங்ல வந்தாலும் 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறாரு. ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயரா இருக்காரு. வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிளேயர். பெருசா டொமஸ்டிக் லெவலில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. பட் இன்டர்நேஷனல் லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 மேட்ச் விளையாடுறாரு அப்படின்னா ஒரு 2 மேட்சோ 3 மேட்சோ அந்த மாதிரி தான் ஆடுறாரு. இவரை வந்து நம்ம எந்த மாதிரி சமயங்கள்ல பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேபி சேஸ் பண்ண போறாங்க பாகிஸ்தான். அதுல வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க. ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிடறாங்க. லைக் ஒரு 270 280 ரன் அடிச்சிடறாங்க. அதை சேஸ் பண்ணி பாகிஸ்தான் ஆடுறப்போ விக்கெட்ஸ் கொலாப்ஸ் ஆயிடும். இந்தியாவுக்கு ஃபேவரா ஒரு டீமை போடுறீங்க. பர்டிகுலர்லி செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா நீங்க தாகிருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்தியாவுக்கு ஃபேவரா இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும்போது நீங்க தாகிருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டிஃபரன்ஸ் எல்லாம் அதர்வைஸ் நியூட்ரலான டீம் தான் நீங்க அவரை ஒமிட் பண்ணிடலாம். குஸ்தில் சாவோட ஃபேண்டசி வேல்யூ தாங்க இந்த மேட்ச் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. போத் பேட்டன் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் பால் பண்ணாலும் சரி, அவரோட வேல்யூ வந்து இந்த மேட்ச் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. லாஸ்ட் மேட்சும் அவரை பத்தி நம்ம வீடியோல தெளிவா சொல்லியிருந்தோம். அவருக்கான ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். பேட்டிங் வந்து இந்த மாதிரி கான்ட்ரிபியூட்னு. இந்த மேட்சும் அதே மாதிரி தான். பேட்டிங்ல வந்தாலும் மினிமம் 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாருங்க. அதுவே வந்து ஒரு 40ல இருந்து 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவருக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் பேட்டிங் மூலியமாவே. தென் பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல ஆகா சல்மானுக்கு வந்து மினிமம் 2 to 3 ஓவர் அந்த ஒரு கான்செப்ட் தான். மெஜாரிட்டியான ஓவர்ஸ் இவர் தான் பவுல் பண்ணுவாரு. மினிமம் 8ல இருந்து ஒரு 9 ஓவர் வரைக்கும் அவர் தாங்க பவுல் பண்ணுவார். ஸோ அப்படிங்கிறப்போ அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அவரை ஃபேண்டசி டீம்ல கொண்டு வந்து விட்டுரும். அவரை வந்து ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜாகவும் இருப்பாரு. அவர் வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க அவரை ட்ரை பண்ணிக்கோங்க. ஷஹின்ஷா அஃப்ரிடி கண்டிப்பா இந்தியாவோட டாப் ஆர்டரை கொலாப்ஸ் பண்றதுல இவரோட பங்கு பெருசா இருக்குங்க. இன்சியல் ஸ்டேஜஸ்ல லைக் நம்ம ரோஹித் சர்மா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இவரோட லைன் அண்ட் லென்த், இவரோட ஸ்விங்ல மேபி எர்லியர் ஒரு சின்ன ஒரு த்ரெட் வந்து ரோஹித் சர்மாக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. அவர் எதுல மைனஸ், இவர் எதுல ஸ்ட்ராங் அப்படிங்கிறத வச்சு சொல்றேன். இதனாலதான் சொல்றேன், இப்போ நம்ம ஷஹின்ஷா அஃப்ரிடி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், நல்ல ஸ்விங்கோட இன்சியல் அந்த பவர் பிளேஸ்ல சூப்பரா பவுல் பண்ணக்கூடியவர். நம்ம ஒரு ஹிட்மேன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்ல வெல் நோன் பிளேயர், நல்லா ஆடக்கூடிய பிளேயர், நம்ம அவர் விட்டு கொடுக்கவே மாட்டோம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம சொல்றப்போ ஒரு மாதிரி நம்ம மைண்டை விட்டுரும் இல்லைங்களா. அதனாலதான் ஃபேண்டசி தவிர்த்துருங்கன்னு சொன்னது இந்த மேட்ச். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஷஹின்ஷா அஃப்ரிடி கிட்ட ரோஹித் சர்மா, சுமன் கில் 2 பேர்த்துக்கிட்டயுமே ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், ட்ரெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. ஷஹின்ஷா அஃப்ரிடி இருந்து இன்சியலாவே ஒரு 2 விக்கெட் வரைக்கும் அவர் எடுப்பதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து அவருக்கு இந்த மேட்ச் வந்து இருக்க போகுது. நசீம் ஷா செகண்டா வந்து பவுல் பண்ண போறாருன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு. 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். லாஸ்ட் மேட்ச் ஹரிஸ் ராவ் ரொம்ப பயங்கர எக்ஸ்பென்சிவா போயிட்டாரு. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெனுல இவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பால் பண்றாரு அப்படின்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். ஹாரிஸ் ராஃப்ட் இருந்து ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன்ஸ்க்கு அவரை கொண்டு வந்துருங்க. செகண்டா பால் பண்ண போறாருன்னா நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு போயிருது பெட்டர் ஆப்ஷன். அப்ரார் அகமது அவர்கிட்ட இருந்து ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்குங்க. அதுக்கு மேல அவருக்கு எடுப்பதற்கான சான்சஸ் இல்லை. இந்தியன் டீம் ஃபார்ம் 2 பேருமே சூப்பரா இருக்குங்க. சுமன் கில் அண்ட் ரோஹித் சர்மா 2 பேர்த்தோட ஃபார்மே ரொம்பவே சூப்பரா இருக்கு. பர்டிகுலர் லாஸ்ட் வீடியோல தெளிவா நான் சொல்லியிருந்தேன், செகண்ட் பேட்டிங்னா ரோஹித் சர்மா மஸ்ட், சுமன் கில்லுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க, எல்லாமே ஓகே. பட் இந்த மேட்ச் அப்படியே ஆப்போசிட்டா மாறுது. ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய பவுலிங் ஆப்ஷன்ஸ், இவங்க லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ட கொஞ்சம் வீக். ஸோ இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு என்னமோ
ரோஹித் சர்மா ஏர்லியரா அவரோட விக்கெட்டை விட்டுருவாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. பர்டிகுலர்லி சகின்ஸ் அஃப்ரிடி கிட்ட ஒரு சின்ன ஒரு ட்ரெட் இருக்கும். அதனால ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 டீம்லயாவது ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு பவுலருக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவர் மிஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்ணை மூடிட்டு லாஸ்ட் மேட்ச் 40 ரன் அடிச்சிட்டாரு, லாஸ்ட் மேட்ச் 100 ரன் அடிச்சிட்டாரு அப்படிங்கிறத கொண்டு போய் கண்ணை மூடிட்டு அவங்கள வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்ல ஒரு 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் இவங்க 2 பேரும் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ட்ரெண்ட் தரக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கிறாங்க. அது ஒண்ணு. ஆப்ஷன் ஒரு 10 டீம்ல வந்து ஒரு 2 டீம்ல மட்டும் 2 to 3 டீம் வரைக்கும் மிஸ் பண்ணி நான் சொன்ன ஆப்ஷனுக்காக ட்ரை பண்ணி பாருங்க. மேபி அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த 3 டீம் நல்ல ரேங்க்ல வந்து நிற்கும். ஸோ அதுக்காக விராட் கோலி இந்த மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்கோர் வரும்னு எனக்கு தோணிட்டு இருக்கு. நான் நிறைய பேர் நான் விராட் கோலியை பத்தி நான் ஒவ்வொரு மேட்சும் சொல்றப்போ கமெண்ட்ல வந்து ஒருத்தர் நீ விராட் கோலியோட ஃபேனா அப்படிங்கிற மாதிரி இல்ல, அப்படி இல்லைங்க. நான் வந்து நியூட்ரலான ஒரு ஆடியன்ஸ். விராட் கோலி எந்த ஸ்டேஜ்ல இருந்து எப்படி வந்திருக்காரு எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாருங்க. ஆனா இவர் மாதிரி பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் அவர் பர்டிகுலர் இந்த ஐசிசி ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர் கில்லிங்க உண்மையிலுமே கில்லி. அவர் அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருக்காரு. ஃபார்ம்ல இல்ல, அந்த அளவுக்கு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. இந்த மேட்ச் வந்து பாகிஸ்தான் கூட விளையாடுற எல்லா மேட்சஸ்லுமே விராட் கோலி இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் வந்துகிட்டே இருக்கும். ஐ திங்க் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா 80 ரன்ஸ்க்கு மேல கூட அடிக்கலாம், 100 கூட சம்டைம்ஸ் அடிக்கலாம். மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா நான் வந்து பர்சனலி அவருக்கு தான் வந்து நான் கேப்டன் ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். லாஸ்ட் மேட்ச் ஸ்ரேயஸ் ஐயரை மிஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். இந்த மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு 35ல இருந்து ஒரு 50 ரன்ஸ் வரைக்குமே அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப 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 அதிகம். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஃபீல்டிங் பொசிஷனும் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்புகள் அவருக்கு வந்து அதிகம். அக்சர் பட்டேல வந்து லாஸ்ட் மேட்ச் இந்த டவுன்ல இறக்கி விட்டாங்க. நான் ப்ரிவியூ வீடியோலேயே தெளிவா சொல்லியிருந்தேன், சேஸ் பண்றப்ப மட்டும்தான் இந்த ஒரு காம்பினேஷன் தான் பயன்படுத்துவாங்க. அக்சர் பட்டேல வந்து அந்த நம்பர் 5 அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. அதுவே பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அந்த நம்பர் 5க்கு வந்து கேஎல் ராகுல தான் ஆட வைப்பாங்க. நம்பர் 6க்கு ஹார்திக் பாண்டியாவை தான் ஆட வைப்பாங்க. ஸோ அப்போ சேஸ் பண்றப்போ இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பால் பண்றாங்க அப்படின்னா அந்த நம்பர் 5க்கு வந்து அக்சர் பட்டேல் வந்துருவாரு. அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் மினிமம் 7 ஓவர் மேக்சிமம் 8 ஓவர் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அவருக்கு. ஹார்திக் பாண்டியா இருந்து ஒரு 5 ஓவர் வரைக்கும் கிடைக்கும். ரவீந்திர ஜடேஜா 8ல இருந்து ஒரு 9 ஓவர், முகமது ஷமி 10 ஓவர், ஹர்ஷித் ராணா இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 ஓவர், 8ல இருந்து 9 ஓவர், குல்தீப் யாதவ் அவரோட 10 ஓவர். இதுதான் பவுலிங்கான காம்பினேஷன்ஸ் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும். இதுல அக்சர் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்ண போறாங்கன்னா மினிமம் 8 ஓவர் வரைக்கும் கூட ஒரு போல் பண்ணிடுறாரு. அப்படிங்கிறப்போ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுத்தாருனா கூட பேட்டிங்ல வந்து அவர் வரக்கூடிய டவுன்ல 25 to 30 ரன்ஸ் அடிப்பாரு. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்கா ஆயிடுறாரு. அதுவே பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அவரோட பேட்டிங் பொசிஷன்ஸ் வந்து கீழே வந்துடும். பேட்டிங்ல வந்து ஒரு 10 to 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ். தென் பவுலும் வந்து அந்த 8 ஓவர் அப்படிங்கிறப்போ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. அப்போ அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் கம்மி ஆயிடும். அதுவே பவுலிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னா அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்டாவும் இருப்பாரு. அவரோட டவுனும் கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் ஆகும். ஸோ இப்போ பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நம்பர் 5க்கு வந்து கேஎல் ராகுல் தான் வந்துருவாரு. கேஎல் ராகுல் மஸ்ட் ட்ரையா ஆயிடுறாரு. போத் இன்னிங்ஸ்லுமே அந்த விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் அவருக்கு இருக்கு. தென் பாகிஸ்தான் அகைன்ஸ்டா நல்லாவும் பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அந்த நம்பர் 5ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவர் வர மேட்சஸ் எல்லாத்துலயுமே 40 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜும் வச்சிருக்கிறது அவருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். தென் ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா அந்த நம்பர் 6க்கு அவர் வந்துருவார். ஸோ நம்பர் 6க்கு வரப்போ கடைசி கட்டத்தில் கடைசி 10 to 15 ஓவர் அவர்கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ரைக் ரேட்ல ஸ்கோர்ஸ் வரும். ஸோ 30 to 35 ரன்ஸ்ங்கிறது சாலிடா அடிச்சிருவாரு. 5 ஓவர் போல் பண்ண போறாரு. ஸோ மினிமம் ஒரு விக்கெட் எடுத்தாருனா கூட கிட்டத்தட்ட ஒரு 80 to 90 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அவர் கொண்டு வந்துருவாரு. ரவி ஜடேஜா ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்தாரு இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு முன்னாடி. லாஸ்ட் மேட்ச் அவருக்கு விக்கெட்ஸ் கிடைக்கல. இந்த மேட்ச் அவருக்கு எந்த மாதிரி ஆக போகுது அப்படின்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தாங்க இருக்கும். போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. தென் அதை தாண்டி 1 or 2 கேச்சஸ் பிடிக்க கூட வாய்ப்பு அதிகம் உள்ள ஒரு ஆப்ஷன்ஸ்ல இருப்பாரு. அதான் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான இவருக்கு முன்னாடி அக்சர் பட்டேல் வந்துறாரு. அப்படிங்கிறப்ப இவரோட பேட்டிங்கான ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் கம்மியாகுது. முகமது ஷமி ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா லாஸ்ட் மேட்ச் மாதிரி தான் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 அந்த கான்செப்ட் தான். ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வந்து பால் பண்ண போறாங்கன்னா ஒரு 2 விக்கெட் எடுப்பாங்க. செகண்டா பால் பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு விக்கெட் அந்த ஒரு கான்செப்ட் தான் முகமது ஷமிக்கு இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா
லாஸ்ட் மேட்ச்ல தெளிவா சொல்லியிருந்தேன், லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டா முகமது ஷமி ரொம்ப சூப்பர் போல் பண்ணுவாரு. 5 விக்கெட் வரைக்கும் கூட எடுக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஃபர்ஸ்ட் போல் பண்ணாருன்னா 5 விக்கெட் எடுப்பாருங்கிற சொல்லியிருந்தோம். அதே மாதிரி எடுத்திருந்தார். ஏன்னா பேட்ஸ்மேன்ஸ் வேணா ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி வெறும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகம். ஸோ இப்போ பாகிஸ்தான்ல அந்த அளவுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லை. அப்படிங்கிறப்போ முகமது ஷமி கிட்ட இருந்து ஒரு மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஃபர்ஸ்ட் போல் பண்ணா, செகண்டா போல் பண்றாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். ஹர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் போல் பண்றாருனாலும் சரி, செகண்டா போல் பண்ணாலும் சரி 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பார். இவரோட ஹார்ட் லென்த் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு, நல்ல பவுன்சர்ஸும் போடுறாரு, நல்ல வேகத்துல போடுறாரு. ஸோ ஷமி அந்த இன்ஜுரிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 140 வரைக்கும் 142 வரைக்குமே போல் பண்றது. இப்போ ஒரு 135 133 135 அந்த வேகத்துல தான் போல் பண்றாரு. பட் ஹர்ஷித் ராணா நிறைய வேரியேஷன்ஸ் கொடுக்குறாரு. ஸ்லாக் ஓவர்ஸ் ரொம்பவே சூப்பரா போல் பண்றதுனால மினிமம் 2 விக்கெட் போத் இன்னிங்ஸ்லயுமே எடுப்பாரு. குல்தீப் யாதவ் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தான் இருக்கும். செகண்டா போல் பண்றாருனா தான் 2ல இருந்து 3 விக்கெட் கூட எடுப்பாரு அப்படின்ட்டு. இந்த மேட்சும் அதே தான், செகண்டா போல் பண்றப்போ மினிமம் 2 மேக்ஸிமம் 3 விக்கெட் கூட எடுப்பாரு செகண்டா போல் பண்றப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல அவரை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் விராட் கோலி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா நான் பர்சனலி அவருக்கு கொடுத்துக்குவேன். அவரோட ஃபார்ம்ல இல்ல, அவர் வேணாம் நினைக்கிறவங்க வேணாம் விட்டுருங்க. பட் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா அவர் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா அவருக்கு நான் அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுத்துக்குவேன். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல் பவுலிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க இந்தியானா அவருக்கு கொடுத்துக்குங்க. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. பவுலிங்ல வந்து 1-2 விக்கெட் கூட எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கும். தென் பேட்டிங்ல கண்டிப்பா 30-35 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிச்சிருவாரு. தென் அதே மாதிரி பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா முகமது ரிஸ்வானுக்கு கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. அதே மாதிரி பாபர் அசாம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற போறாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கும் வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. ஷஹீன் அஃப்ரிடி போத் இன்னிங்ஸ்லயுமே நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பார்க்கலாம். பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா மினிமம் 3 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தென் பேட்டிங்ல வந்தாலும் 15-20 ரன்ஸ் வரைக்கும் அவர்கிட்ட இருந்து கான்ட்ரிபியூட் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ஷஹீன் அஃப்ரிடிக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. இந்த வெனுல ஆவரேஜ் கொஞ்சம் நல்லா வச்சிருக்காரு ஹாரிஸ் ராஃப். அவர் வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா ஒரு மினிமம் 2-3 விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம். ஸோ அவருக்கும் ரிஸ்கா ஏதாவது நீங்க கொடுக்குறீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க பாகிஸ்தான் அப்படிங்கிறப்ப ஷஹீன் அஃப்ரிடி கேப்டன், ஹாரிஸ் ராஃப் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு டீம்ல சும்மா கொடுத்து பாருங்க கிராண்ட் லீக்ஸ்ல மட்டும். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.